ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல டைப்பிங் ரிலேட்டடான ஒரு ஜாப் ஒண்ணு பார்ப்போம். ஸோ ஆன்லைன்ல வந்து ரியலான அந்த டேட்டா என்ட்ரி டைப்பிங் அப்படின்னு ஒரு சொல்லி என்ன கான்செப்ட் இருக்குங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். இதில நிறைய பிள்ளைகள் வந்து ஸ்கேமுக்குள்ள விழுதுகள். டைப்பிங் ஜாப்ங்கிற பேர்ல வேற வேற கான்செப்ட் எல்லாம் சொல்றாங்க. பேஜ் வைஸா டைப் பண்ணிட்டு நீங்க தயவு செய்து எந்த ஒரு வொர்க்கரையும் பெர்சனலா கண்டக்ட் பண்ண வேணாம். அதுக்குன்னு ஒரு சொல்லியிருக்கிற ஒரு மீடியம் ஊடாக தான் நீங்க கண்டக்ட் பண்ணணும். ஃப்ரீலான்சரோ அல்லது அப்வொர்க்கோ அல்லது நீங்க குருவோ ஸோ எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் உங்களுக்கும் அந்த வொர்க்கருக்கும் இடையிலான ஒரு கனெக்ஷனுக்கு ஒரு வெப்சைட்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருக்கிறதன் மூலமா தான் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படும். அப்படி இல்லாம நீங்க தனியா கண்டக்ட் பண்ணி Telegramல, WhatsAppல கண்டக்ட் பண்ணிட்டு யாரும் தயவு செய்து எந்த ஒரு ஃப்ரீலான்ஸ் வொர்க்கும் செய்து குடுக்க வேணாம். அது ஸ்கேமா தான் முடியும். ஓகே. அதே மாரி ஒரு கைடன்ஸ் ஒருவேள அப்படி சப்மிட் பண்ற ரியலா இருந்தாலும், அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கைடன்ஸ் உள்ள ஒரு நபர் உங்களுக்கு சொல்லி தந்தா மட்டும் தான் அத செய்யுங்க. ஓகே. ஸோ அது என்னங்கிற விஷயத்த நம்ம ஃபுல்லா இதில பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னா, வொர்க் வந்து அன்லிமிட்டட். அதாவது நீங்க ஜாயின் பண்ணதுமே வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாரி ஜாப்ஸ் தான் நான் இப்ப சொல்ல போற கான்செப்ட்ல உள்ளது. ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அத செக் பண்ணாதாக்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதேபோல இங்க வொர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுடைய டெடிகேஷனுக்கு ஏற்ற மாரி இத இது பண்ணணும். அதே மாதிரி சில ஆட்கள் நீங்க ஏர்ன் இது ஏர்னிங்ஸ்ல சில சில இதுகள் வச்சிருக்கிறீங்க. நீங்க எத நோக்கி இங்கருந்து போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அத இது பண்ணிக்கொள்ளுங்க. என்ன கான்செப்ட்ன்னா, நாம எந்த ஒரு வொர்க்க இது பண்றோம்னா, அந்த வொர்க்க பேசிக்ல இருந்து படிக்கணும். பேசிக்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணும்போது, அதில நிறைய விஷயங்கள நீங்க கற்றுக்கொள்வீங்க. அப்படி இல்லாம நீங்க எடுத்ததுமே அட்வான்ஸுக்கு போனீங்கன்னா, சரி வராது. அதே மாரி நீங்க எந்த ஒரு ஏர்னிங் ரிலேட்டடான யூடியூப் சேனலோ, நீங்க கோர்ஸஸோ நீங்க எது எடுத்தாலும், ஒரே கான்செப்ட் தான் என்னன்னா, உங்களோட டெடிகேஷன். நீங்க வொர்க் பண்ணணும். உங்களோட கோல ரீச் பண்ண மட்டும் நீங்க வொர்க் பண்ணணும். அப்படி வொர்க் பண்றதன் மூலமா மட்டும் தான் நீங்க என்ன செய்யலாம், சக்சஸ் ஆகலாம். அப்போ ஒரு பாய் நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணவரு, துபாய்ல இருக்கிறவரு. அவர ப்ரூஃப் போட்டேன். ஸோ அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னா, நான் ஒரு ரிவ்யூ பார்த்தேன். இந்த வெப்சைட்ல வந்து வொர்க் பண்ணிடலாமே, அவங்க பேமெண்ட் தராங்க இல்லையாமே, இதாமன்னு சொல்லி, சும்மா டைம வேஸ்ட் பண்ணாமன்னு சொன்னாரு. இப்படி அவரு ரிவ்யூஸ பார்த்தாரோ, யாரும் சொல்லி ஆனா அவரு வொர்க் பண்ணிட்டு இப்ப என்ன செய்றாருன்னா, ஆட்கள் சேர்த்து விடுறாரு. ஸோ அந்த அது அவர் சொன்ன அதே வெப்சைட்ல வொர்க் பண்ணிட்டு அ ஏர்னிங்ஸ் எடுத்துட்டு, இப்ப ஆட்கள் அவரு சேர்த்து விடுற அளவுக்கு இது என்னன்னா, நீங்க வந்து அந்த பெர்சனலா அந்த வெப்சைட்ஸ்ல இறங்கி உங்களுக்கான எஃபோர்ட்ட போட்டு நீங்க அத அ ரீச் பண்ணிட்டு தான் அதுக்குரிய ஒப்பீனியனும் எடுக்கணும். இன்னும் ஒரு ஆள்ற ஒரு இது ஒண்ணும் உங்களுக்கு தேவையில்ல. உங்களுக்கு வந்து கைடன்ஸ் தான் மெயினா. அந்த கைடன்ஸ நீங்க சரியா கெயின் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஓகே, ரைட். ஸோ இதில பாருங்க டைப்பிங்க பொதுவா வந்து இது வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் தான். டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ வந்து நம்ம இதில என்ன மெயினா சொல்லுவோம்னா, ஃப்ரீலான்சர் டேட்டா என்ட்ரி. ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது ஃப்ரீலான்சர் டேட்டா என்ட்ரி. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னா, இங்கே வந்து இந்த ஃப்ரீலான்சர்ல இப்ப இவங்க சொல்றாங்க என்ன, அ இப்படி ஒரு மீடியம் ஊடாகத்தான் நீங்க வந்து வொர்க் பண்ற மாரி இருக்கு. இங்க சொல்றாங்க, அ ஐ எக்ஸெல் டீச்சர் நீட் இஃப் யூ டோன்ட் நோ ஓகே மெட்டீரியல் வில் பி புரொவைடட். ஸோ இப்படி ஹேண்ட் ரைட்டிங், நோட்ஸ், காப்பி, டைப்பிங். அப்ப இவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, எனக்கு ஒரு காப்பி டைப்பிங்ஸ் தேவை. எனக்கு இவ்வளவு பே பண்றேன். ஏன்னா, இங்க வந்து நம்ம வொர்க் பண்ண போறது ஒரு ஃப்ரீலான்சர்ங்கிற ஒரு மீடியம் ஊடாக. அப்படி ஒரு மீடியம் ஊடாக வொர்க் பண்ணா மட்டும் தான் நீங்க என்ன செய்யலாம், இது சக்சஸ் ஆகலாமா, இது தெளிவா புரிஞ்சுக் கொள்ளுங்க. ஓகே, ரைட். அடுத்தது வந்து என்னன்னா, நீங்க இங்க வொர்க் பண்ண வாரீங்க தானே, இப்ப வொர்க் பண்ண வர போகக்குள்ள, இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாக்குள்ள இருந்து வொர்க் பண்ணணுமா, தயவு செய்து இதை எல்லாருமே நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் ஏன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் பிளாக் ஆகுற ஒரு கான்செப்ட் ஒண்ணு நிறைய இடங்கள்ல என்னுடைய ஸ்டூடண்ட்ஸும் பேசிட்டு வராங்க. என்னன்னா, இந்த அக்கவுண்ட் பிளாக் அது அவங்க உங்கள ஃப்ரீயா தான் மனி மேக் பண்ண வைக்கிறாங்க. இப்ப என்னோட பிளாட்ஃபார்ம் எடுங்களேன், ஃப்ரீயா தான் மனி மேக் பண்றாங்க. அப்ப அவங்களோட டெர்ம்ஸ வந்து நீங்க இது பண்ணணும். இப்ப நம்ம வொர்க் பண்ணல, வேற ஆள் $3000 $5000 ஏர்ன் பண்றாங்க தானே. அப்ப அவங்கள ஏர்ன் பண்ண வைக்குதுன்னு சொன்னா, இங்க வந்து நீங்க என்ன செய்றீங்க? அந்த பிளாட்ஃபார்முக்குரிய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன நீங்க சரியா ஃபாலோ பண்ற மாரி இருக்கணுமா? அதையும் நீங்க சரியா விலகிக் கொள்ளுங்க. ரைட், ஓகே. 2வது வந்து டைப்பிங் ஜாப்ஸ், கேப்சா என்ட்ரி ஜாப்ஸ். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதில இது என்ன கான்செப்ட் என்னங்கிற விஷயத்த முழுமையா பார்ப்போம். ஓகே. நான் இத ஒரு வீடியோ கைடன்ஸா சொல்றேன். நீங்க இதிலிருந்து நீங்க உங்கள அட்வான்ஸ் பண்ணி கொள்ளணும். ஓகே. ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அத பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா, இன்னும் எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ரைட்.
ஸோ நாங்க ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒண்ணு கண்டக்ட் பண்றோம் வெல்த் ஃபியூச்சர் அகாடமியால. ஸோ இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணதுமே ஸ்டாண்டர்ட், பிரீமியம்னு ஒரு 2 வகையான ஜாப் இருக்குது. நான் இந்த வீடியோ போட்ட டைம்ல ப்ரமோஷனும் போட்டிருக்கேன் பிரீமியம் குரூப்புக்கும். இதில என்னன்னு ஒரு சொன்னா, நீங்க ஸ்டாண்டர்ட் குரூப்ல 5+ வெப்சைட்டும், பிரீமியம் குரூப்ல 10+ வெப்சைட்டும் இருக்கும். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஜாயின் பண்ணதுமே, நீங்க லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் வேர்ல்டு வைடா இருந்து ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு அங்க வொர்க் இருக்கும். அந்த வொர்க்க வந்து நீங்க நல்ல டெடிகேஷனா ஒரு இன்வால்வ்மென்ட்டோட வொர்க் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வரும். நீங்க அந்த ரிசல்ட்ஸை இந்த டெலிகிராம் சேனல்ல பாருங்க. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த வேர்ல்டு வைட் இருக்கிற இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி அரேபியா இப்படியான கண்ட்ரீஸ்ல, மலேசியா இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்கன்னா நல்லா ஏர்ன் பண்றாங்க. இத யூஸ் பண்ணி ஏசியன் கண்ட்ரில இருக்கிறார்கள் மத்தாக்கள விட நல்லா ஏர்ன் பண்ற மாரி இந்த லிஸ்ட்ல இருக்குது. அத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி பாருங்க, இங்க வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2வது ஸ்டூடண்ட் மொபைல மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய ப்ரூஃப்ஸ்கள் இங்க இருக்குது. அத நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் அந்த லிங்க வந்து TikTok பயோல இந்த சேனலோட லிங்க் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதேமாரி WhatsApp கான்டாக்ட் குடுத்திருப்பேன். WhatsApp பண்ணிக்கொள்ளுங்க. அதேமாரி Telegram சேனல்ல இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன் பயோல. ஜாயின் பண்றாங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது WhatsApp கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதேபோல YouTubeப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. YouTubeல பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்ல ஏஐ டூல்ஸ் அதேமாரி ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப் அதேமாரி ஆன்லைன் மனி மேக்கிங் வேஸ் அதேமாரி எமது பாடநெறி எவ்வாறான வேலை காணப்படுங்கிற கான்செப்ட்லாம் போட்டிருக்கு. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி கூகுள்ல வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகிரும். இதில ஒண்ணுல கனெக்ட் ஆகி இருந்து கொள்ளுங்களா. அதே மாரி இங்கவே நீங்க இமேஜஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இமேஜஸ்ல நான் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற ப்ரூஃப்ஸ்கள் இங்க ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணலாம். வீடியோஸ்ல நாங்க யூசர்ட்ட நல்ல என்கேஜ் ஆயின சில வீடியோஸ் ஷே ஷோ ஆகும். அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ அதேபோல என்னோட கிளாஸ்ல வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல காப்பி பேஸ்ட் பண்ற, டைப்பிங் பண்றது, சோசியல் மீடியா டாஸ்க் இப்ப நம்ம படிக்க போற வெப்சைட்டே அட்வான்ஸ் அங்க படிப்போம். டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப், அதேமாரி ஏஐ ஃபோட்டோ வீடியோ செல் ஜாப், அதேமாரி ஃப்ரீலான்சர் ஜாப் இப்படியான ஜாப்ஸ்கள் நம்ம இது பண்ணுவோம். அட்வான்ஸ் அதாவது இந்த ஃப்ரீலான்சர், ஏஐ ஃபோட்டோ, ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங்லாம் நமக்கு பிரீமியம்ல இருக்குமா. ரைட். அவை ஸ்டூடண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இப்ப தான் அத கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்கிறோம். அவை ஸ்டூடண்ட்ஸ் டோட்டல் ஏர்னிங்ஸ் க்ரோஸ் 100 மில்லியனுக்கு மேல எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. எல்கேஆர். லோக்கல் கவர்ன்மென்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட். அதே மாரி 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். அதே மாரி 1500 மெம்பர்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறாங்க. ஏர்னிங்ஸ் டிபெண்ட் யுவர் வொர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன்ஸ். அதே மாரி யூ கேன் ஸ்டார்ட் வொர்க் ஃப்ரம் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோமா. அ அந்த ஆஃபர் வந்து இந்த டைம்ல நாங்க போட்டிருக்கோம். அதே மாரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப். இங்க எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. நீங்க ஜாயின் பண்ணதுமே வொர்க் இருக்கும். அத கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்னிங்ஸ ஜெனரேட் பண்றது தான். யூ கேன் வொர்க் பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம். நீங்க பார்ட் டைமாவும் வொர்க் பண்ணலாம், ஃபுல் டைமா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாரி. அதே மாரி இதில ஃபுல் ஃப்ரீடமா உங்களோட வொர்க்ல இது ஃபுல் எனி டைம், எனிவேர், எனி அமௌண்ட் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அதே மாரி உங்களுக்கு இன்னும் ஒரு பாஸ் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பாஸ் ஒண்ணும் இல்ல. நீங்க தான் உங்களுக்கு பாஸ். ஓகே. ஸோ அந்த டைம்ல ஒர்க் பண்ணலாம். அது மாரி இதில கான்டாக்ட் லிங்க் குடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. ரைட். இந்த கான்செப்ட்ல நம்ம ஃப்ரீலான்சர் டேட்டா என்ட்ரி அது சம்மந்தமா நம்ம கிளாஸ்ல பார்ப்போம். அதே மாரி இது சம்மந்தமா வீடியோவும் போட்டிருக்கேன். அதையும் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். நம்ம பார்க்க போறது வந்து சும்மா டைப்பிங். இதில பாருங்க, ஈஸி ஜாப், ஈஸி மனி. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இவங்களோட பிளாட்ஃபார்ம இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏர்ன் கிரெடிட்ஸ் வொர்த் ஓவர் $200 எவ்ரி மந்த். ஓகே. அப்ப இவங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்ட்டா சொல்றாங்க. நீங்க $200 மாதிரி நீங்க ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே. இது சாதாரணமா உங்களுக்கு பார்க்கும்போது விளங்காது. இதில இருக்கிற அந்த டிப்ஸுகள நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வொர்க் ஆகும். அதே மாதிரி is a workforce management company that provide data entry service to private and government institution. Our main goal is to support our clients digitalization requirements by converting scanned paper into editable digital document. அப்ப இவங்க என்ன இது பண்ண போறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய டிஜிட்டல் ரெ ரெக்யர்மெண்ட்ஸ வந்து ஃபுல்ஃபில் பண்ணி குடுக்க போறாங்க. ஓகே ரைட். அதில இவங்களோட சர்வீஸ் என்னன்னா, இமேஜ் டூ டெக்ஸ்ட் அதே மாதிரி வாய்ஸ் டூ டெக்ஸ்ட். இது வந்து ஒரு மிச்ச காலமா ஆன்லைன்ல இருக்குது. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வாய்ஸ் டூ டெக்ஸ்ட் வந்து இப்ப இல்ல. முதல் இருந்துச்சு, இப்ப இல்ல. பட் இப்போ இமேஜ் டூ டெக்ஸ்ட் மட்டும் சர்வீஸ் தான் செய்றாங்க. ஓகே ரைட். We are currently looking for typers from the around the global. நீங்க எங்க இருந்தும் ஜாயின் பண்ணலாம். All you need to have to work with us is a computer with a internet connection. கம்ப்யூட்டரோட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். The ability to type at least 10
வேர்ட்ஸ் பெர் மினிட். ஒரு மினிட்டுக்கு உங்களால 10 வேர்ட்ஸ் டைப் பண்ணக்கூடிய மாரி இருந்தா சரி. ஓகே ரைட். அவர் ஷெட்யூல் ஆர் ஃப்ளெக்சிபிள். ஓகே. நீங்க எந்த டைமும் வொர்க் பண்ணலாம். யூ கேன் வொர்க் அட் எனி ஹவர் தட் யூ வாண்ட். நீங்க உங்களுக்கு எந்த டைம்ல நீங்க வொர்க் பண்ண போறீங்களோ, அந்த டைம்ல வொர்க் பண்ணிக்கொள்ளலாம். அஸ் லாங் அஸ் யூ ப்ளீஸ். த குயிக்கர் யூ டைப், குயிக்கா நீங்க டைப் பண்ணீங்கன்னா, மோர் டைப்பர் கிரெடிட். டைப்பர் கிரெடிட் நான் என்ன சொல்றேன்னா, டாலர தான் சொல்றான். கேன் பி எக்ஸ்சேஞ்ச் டாலர் யூ ஏர்ன். குயிக்கா டைப் பண்ணீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். இங்க வந்து குயிக்குக்கு முதல் ஓகே நான் உங்களுக்கு என்டர் ஆகிட்ட அந்த விஷயத்த சொல்றேன். அக்யூரசியாவும் நீங்க டைப் பண்ணணும். எந்த ஒரு வேலையும் நீங்க எங்க ஆன்லைன்ல நீங்க வொர்க் பண்ணாலும், கட்டாயம் அக்யூரசிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க பிழையா செய்றீங்கன்னு ஒரு சொன்னா, அவன் எப்படி பே பண்ணுவான்? நீங்க உங்களுக்கு நீங்க ஒரு வேலை ஒண்ணு ஒரு பெர்சனுக்கு குடுத்து, நீங்க எதிர்பார்க்கிற மாரி அந்த வேலை அமையலன்னா, நீங்க அத கரெக்ஷன் பண்ண சொல்லுவீங்களா? அதுக்கு பே பண்ணுவீங்களா? அதே கான்செப்ட் தான் அவரும். உங்களதையும் மணி தான், அவங்கடையும் மணி தான். ஸோ இந்த கான்செப்ட் சரியா புரிஞ்சு கொள்ளணுமா? ஓகே. மெகா டைப் இஸ் ஃபென்டாஸ்டிக். மதர்ஸ் தென் தட் ஸ்டே அட் ஹோம். அதாவது மதர்ஸ் வீட்ல இருக்கிற மதர்ஸுக்கு பேரண்ட்ஸ் தட் நீட் அ செகண்ட் ஜாப். யாருக்காவது செகண்ட் ஜாப் தேவைன்னா அதையும் இது பண்ணலாம். அதே மாரி ஸ்டூடண்ட்ஸ், அதேபோல பீப்பிள் இன் பிட்வீன் ஜாப்ஸ். ஓகே ரைட். ரைட். ஹவ் மச் யூ கேன் ஏர்ன் டிபெண்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் வொர்க் தட் யூ டூ. அவர் டாப் டைப் இவங்களோட டாப் ஏர்னர்ஸ் மந்த்லி வந்து $100லேருந்து $250 வரை ஏர்ன் பண்ணுறாங்களா எவ்ரி மந்த். நீங்கள் இவ்வளவும் தேவையில்ல. $100 200 இந்த கதையே தேவையில்ல. நீங்கள் வந்து ஒரு $5 $10 உங்களால் ஏர்ன் பண்ண இயலும்னா சரி. நீங்கள் இதுக்கு பெரிய ஒரு டைமும் கொடுக்க தேவையில்ல. நான் சொல்கிறத நீங்கள் இது பண்ணுங்கள். அவர் பேமெண்ட் ரேட்ஸ் $0.45 டைப் கிரெடிட்ஸ் ஃபார்ம் ஈச் 1000 வேர்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு 0.45ல வரும். சம்டைம் $15ம் வரும். ஓகே. அந்த இத பொறுத்து. ஓகே. ரைட். அஸ் டைப்பர் கிரெடிட்ஸ் கேன் பி ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்சேஞ்ச் டாலர். ஸோ நீங்க 1:1 ரேஷியோ. வி மே பே த்ரூ டெபிட் கார்ட், கார்ட்ஸ், பேங்க், பேபால், வெப் மனி, பேஸா அண்ட் அ வெஸ்டர்ன் யூனியன் இதில எதுலனாலும் நீங்க இது பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஒரு தரம் நல்லா ரீட் பண்ணி கொள்ளுங்க. இதெல்லாம் என்னன்னா, இந்த ஏர்னிங் வந்து உங்களுக்கு வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கும்போதே இங்க ஏர்னிங் வந்து ஜெனரேட் ஆகும். அடுத்தது இது வந்து உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற வொர்க். இத வந்து இன்னும் ஒரு ஆள்ற நீங்க பையர்லயோ அல்லது வந்து விசிட் பண்ற ஆட்கள்லயோ அல்லது நீங்க வேற ஒரு கான்செப்ட்லயோ ஆ இல்லாம நீங்க இருந்து வொர்க் பண்ணலாம். இத நான் எப்படி உங்களுக்கு இத சொல்லப் போறேன்னா, சரி இது ஏர்னிங்ஸ் குறைய இது அப்படி நீங்க என்ன கான்செப்ட் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணாலும் சரி, நீங்க இங்க இருந்து பேசிக்ல ஒரு டாலர் வேல்யூ என்ன? மணி ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுக்குரிய ஒரு பேஸான ரியலானது எப்படி இருக்குங்கிறது நீங்க இத வச்சு தான் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படி இல்லன்னா தான் நீங்க என்ன நடக்கிறீங்கன்னா, டைப்பிங் செய்தாங்க இவ்வளவு தான்னு சொன்னோனே ஸ்கேம்ல போயிட்டு விழுறீங்க. தயவு செய்து நீங்க ரியலா ஆன்லைன்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் ரியல எப்படி ஏற்றுக்கொள்ளாம விடுற? ஓகே. சரியான கஷ்டமா இருந்தாலும் சரியான வழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா? ஓகே ரைட். ஸோ இது நான் இத எப்படி நீங்க ஒரு மாசம் $5 ஏர்ன் பண்ணா போதும், $10 ஏர்ன் பண்ணணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் சரியா இத புரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க ஒரு ஃபோக்கஸ் ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. நான் ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு ரன் பண்ண போறேன். அப்படின்னு நீங்க ஒரு ஃபோக்கஸ் வச்சிருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல வந்து ஒரு கிரைட்டீரியா ஒன்று இருக்கு. ஏர்னிங்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. அப்ப இது இது எல்லாத்திற்கும் பொதுவான ஒரு விஷயம் தானே நான் சொல்றேன். ரைட். கிரைட்டீரியா இருக்குது. நீங்க அந்த கிரைட்டீரியாவ மீட் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆகும். அப் அ அத நீங்க இது பண்ணுவீங்க. இப்ப இதுல வந்து நான் ஒரு சொல்றேனே, இப்ப ஒரு எந்த ஒரு செட்டப்புக்கும் ஒரு முறை ஒன்று இருக்குது. எந்த ஒரு மணி மேக்கிங் வேஸ்ஸுக்கும் வந்து ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த முறைய வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணா தான் அது செட்டப் ஆகும். இதுல இந்த யூடியூப் மணி மேக்கிங்க்கும் ஒரு முறை ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க டைட்டில் குடுக்கணும். அதே மாதிரி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும். எண்ட் கார்ட் போடணும். அதே மாதிரி நீங்க டெக்ஸ்ட் போடணும். டிஸ்கிரிப்ஷன நீங்க அட்ராக்டிவா எழுதணும். அதே மாரி நீங்க அ கார்டு வருமே, அந்த கார்ட் ஆட் பண்ணணும். இப்படியான சில கான்செப்ட்லாம் இருக்கு. ஆனா, இது சம்மந்தமா உங்களுக்கு தெரியாம இருக்கு. எமக்கு தெரியும். அப்ப இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்கு ஒரு டூல்ஸ் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு ஒரு சொன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, டியூப் பட்டின்னு ஒரு டூல். ஓகே. இந்த டூல் நான் ஒவ்வொன்னா சொல்றேன் நான் உங்களுக்கு. ஓகே. நீங்க இது ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பெய்ட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லுவேன். இதுல நீங்க பாருங்க. நீங்க கிரியேட் பண்றது, மேனேஜ், க்ரோ எல்லாமே இது உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். நீங்க அ இந்த இந்த வீடியோக்கு இந்த டைட்டில் போடுங்க. இந்த கார்ட் ஆட் பண்ணுங்க. கார்ட் டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்ட நீங்க எவ்ரி டைம் ஆட் பண்ண தேவையில்ல. அத ஆட் பண்ணு இத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப இதுல நீங்க அத ரீட் பண்ணிக்கொள்ளலாம். டியூப் பட்டின்னு போட்டு ரைட். இதுல வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பிரைசிங்க குடுத்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 1 மாசத்துக்கு $4 அதுவும் நீங்க ஒரு வேலை நீங்க இது பண்ணீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இருந்தா, இதிலேயே 50% உங்களுக்கு இது பண்ணுவான்.
ஏன்னா டிடெக்ட் பண்ணுவான். அப்ப நீங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ ரீச் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வரும். அப்ப இதுக்கு 3 இந்த $1 உங்களால இதிலிருந்து எடுக்க இயலாது. எப்ப இது 1 வீக்குக்கெல்லாம் நான் சொல்ல. இது ஆட்டோ பேமெண்ட். 1 வீக்குக்கெல்லாம் நான் சொல்ல. 1 மாசத்துக்கு நான் சொல்றேன். இதெல்லாம் அப்படி இல்ல. நீங்க ஒரு வீக்லயே 5, $10 நீங்க கொஞ்சம் நான் சொல்ற மாரி இது பண்ணீங்கன்னா, கொஞ்சம் இருந்து வொர்க் பண்ணீங்கன்னா, நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணலாம். ஓகே. அப்படி இல்ல நீங்க வேற லெஜெண்ட் போடுறீங்க. அப்படி இல்லன்னு ஒரு சொன்னா விட்ஐக்யூன்னு ஒரு சொல்லி போடுறீங்க. இவங்க மேனேஜ்மென்ட்லாம் அவங்களுக்கெல்லாம் மாசம் $16 வேணும். அத நீங்க செட்டப் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களோட பாக்கெட்ல இருந்து நீங்க மணிய குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து விளங்காது. ஓகே. பாக்கெட்ல இருந்து குடுப்பீங்க. ஒரு டைம் என்ன செய்யும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு டைம்ல வந்து உங்களோட பாக்கெட்ல மணி இல்லன்னு சொன்னா, ஏன்னா இது வந்து YouTubeப நீங்க நினைக்கிற மாரி 4000 வாட்சிங் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாலுமே, நீங்க நினைக்கிற மாரி ஏர்னிங்ஸ் ஜெனரேட் பண்ண இயலாது. நீங்க கன்டினியூஸா வீடியோஸ் போடணும். இன்னும் ஹை என்கேஜா வொர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது அ ஏர்னிங்ஸ நல்லா ஜெனரேட் பண்ணி தரும் ஸ்ட்ராங்கா. அதுவும் எவ்ரி மந்த் ஒரு சில சில மாற்றங்கள கொண்டு வரும். ஓகே, ரைட். அப்படி இருக்க போக்குல இதில நீங்க இத படிச்செடுத்துட்டீங்கன்னு சொன்னா, எங்கேயுமே உங்கள மனி பேஸ்ல விழ விடாது. அப்போ உங்களுக்கு தேவைப்பட போக்குல வந்து இருக்கிற டைப் பண்றேன், ஏர்ன் பண்றேன். அதுக்குரிய செட்டப்ப பண்றேன். முதலாவது YouTube. அப்படி இல்ல நான் ஒரு Google AdSense ஒண்ணு ரன் பண்ண போறேன்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, Google AdSense உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு வெப்சைட் ஒண்ணு ரன் பண்ண போறீங்க. அப்ப வெப்சைட் ரன் பண்றதுக்கு உங்களுக்கு கட்டாயம் தேவையானது டொமைன் ஹோஸ்டிங். அப்ப இந்த டொமைன் ஹோஸ்டிங்க நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஹோஸ்டிங்கர் இதுல இது வந்து நீங்க இது போனஸ் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லாம ஒரு மாசம் ஒரு $5, $6, $8க்கு இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ டொமைனே புரொவைட் பண்ணுவாங்க. இந்த இந்த இதில சொல்லியிருக்கிற டொமைன் எல்லாம் 1 இயர்க்கு 1 இயர் நீங்க போதும் உங்களோட கோல ரீச் பண்றதுக்கு வொர்க் பண்ணணுமா, எந்த ஒரு இதுனாலும் வொர்க் பண்ணணும். ஸோ அதே மாரி இது சில சில விஷயங்கள இது சொல்றாங்க. இது அப்கிரேட் பண்ணா தான் இது $3 வந்து அத அவங்க 2 இயர்ஸுக்கு 3 இயர்ஸுக்குன்னு அப்டேட் பண்ணது தான். பட் நீங்க நார்மலாவே சும்மா 1 மாசம் 2 மாசத்துக்கு நீங்க வொர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா, நீங்க அப்படி இது பண்ணலாம். அப்படி இல்லன்னு வைங்களேன், ஒரு மாசத்துக்கு நான் நினைக்கிறேன் ஒரு $40 அப்படி வரும், ஒரு வருஷத்துக்கு. அத வந்து நீங்க அந்த $40 ரீச் பண்ண மட்டும் இதில வொர்க் பண்ணுங்க. வொர்க் பண்ணிட்டு நீங்க இங்க இதில பண்ணிட்டு, நீங்க இங்க இருந்து செட்டப் ஆயிட்டு வாங்க. ஓகே. ஸோ எந்த வகையிலனாலும் சரி, உங்களுக்கு இது ஏதோ ஒரு வகையில மேனேஜ் பண்றதுக்கு இது இது கட்டாயம் என்னத்துக்கு யூஸ் ஆகணும்னா, நான் திரும்ப சொல்றேன் என்னன்னா, $1 ஆன்லைன்ல ரியலா மணி மேக்கிங் எப்படி நடக்குதுங்கிறது உங்களுக்கு விளங்கணும். ஓகே. ஹை டிக்கெட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்க செய்றனாலும் சரிதான். அ உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க எடுத்ததுமே அந்த சேல் அப்படி எடுத்ததுமே சேல் நடக்கும்னு சொன்னா, நானோ இல்ல வேற நீங்க பார்த்துருக்க நிறைய பேருக்கு வந்து, அ நம்ம யாரும் இதா இருக்க மாட்டாங்க. என்ன எல்லாரும் பணக்காரனா தான் இருப்பாங்க. அப்படி எடுத்ததுமே அந்த ரிசல்ட்ஸ் இது பண்றேன்னா, டெடிகேஷனா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் என்ன நடக்கும், உங்களுக்கு வந்து ஜெனரேஷன் அந்த சக்சஸ்ங்கிறது ரீச் ஆகுமா? ஓகே. அடுத்து வந்து அப்படி இல்ல நான் வந்து அஃபிலியேட் பண்ண போறேன். ஒரு ப்ராடக்ட் எடுத்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போறேன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும். இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் அஃபிலியேட்ட சொல்றேன். இதில ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு நீங்க சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அஃபிலியேட் பண்ணா, இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு நீங்க இதெல்லாம் ஃப்ரீ தான். பட் வந்து என்னன்னா, ரீச் பண்றதுக்கு நீங்க அட்வர்டைஸ்மென்ட்ல அங்க இங்க போட வேண்டி வரும். அதுக்கு நீங்க Facebook அட்வர்டைஸ்மென்ட் செய்யலாம். ஸோ Facebook அட்வர்டைஸ்மென்ட்ல பாருங்க. ஒரு கிளிக்குக்கு வந்து எவ்வளோ $ன்னு சொல்லி பாருங்க. ஓகே. அதே மாதிரி 1000 இம்ப்ரஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட்னு பாருங்க. அதே மாரி ஒரு லீடுக்கு எவ்வளோன்னு பாருங்க. லீடெல்லாம் வந்து நீங்க அஃபிலியேட் ப்ராடக்ட்டுக்கு வைக்கலாம். அதே மாரி பெர் டவுன்லோடுக்கு எவ்வளவு அமௌண்ட்னு பாருங்க. அதே மாரி பெர் என்கேஜ்மென்ட்க்கு எவ்வளோன்னு சொல்லி பாருங்க. அதாவது லைக் அப்படி வரதுக்கு. ஓகே. ஸோ இதில வந்து இப்போ ஒரு கிளிக்குக்கு வைங்களேன். ஒரு கிளிக்கு 0.26ன்னா நீங்க தெரிவு செய்ற ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணப்பட்டா ஒரு ப்ராடக்ட் செல் ஆயினா, உங்களுக்கு அத விட கூடுதலா வர அமௌண்ட் உள்ள ஒரு பெரிய அமௌண்ட் உள்ள ஒரு ப்ராடக்ட்ட வந்து நீங்க என்ன செய்யலாம், அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம். அப்படி ப்ராடக்ட் இருக்குது இதில நிறைய பெரிய அமௌண்ட் உள்ள ப்ராடக்ட். ஸோ, அதில நீங்க இத என்ன செய்து கொள்ளலாம், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ, இதுக்கு வந்து நீங்க Facebook அட்வர்டைஸ்மென்ட் பண்றதுக்கு மணி தேவை. அட்வர்டைஸ்மென்ட்க்கு உங்களுக்கு மணி தேவை. அத நீங்க இங்கருந்து ஜெனரேட் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு உங்களால எவ்வளவுக்கு வொர்க் பண்ண இயலும் மேக்ஸிமம். அப்போ உங்களுக்கு இது பூஸ்ட் ஆகும். அப்ப இது என்னன்னா, இத ஒரு சொத்தா யூஸ் பண்ணிட்டு, இத வச்சு நீங்க என்னத்தை எல்லாம் ரீச் பண்ண போறீங்களோ, அது எல்லாத்துக்குமே இதில இருந்து நீங்க போங்க. ஓகே. அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ, இத யூஸ் பண்றாங்க கட்டாயம் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இதில வந்து ஃப்ரீ சைன் அப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இதில
டீட்டெயில் இருக்கும். இமெயில் குடுக்கணும், பாஸ்வேர்ட் குடுக்கணும், கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட். அதே மாரி உங்களோட நேம், ஃபுல் நேம் குடுங்க. தயவுசெய்து ஃபுல் நேம குடுங்க. அது மாரி பேமெண்ட் டைப் இத நீங்க ஒரு இதா யூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சில ட்ரிக்ஸ்கள் பிறகு சொல்றேன். ஸோ ஸ்ரீலங்காவுல இருக்கிறாங்கள PayPal நீங்க சும்மா PayPal ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. பிறகு வேணா நம்ம அத மாத்தலாமா? PayPal ஒண்ணு சும்மா கிரியேட் பண்ணிட்டு, அந்த PayPal இமெயில கொண்டு இதில போடுங்க. அல்லது நீங்க பிட்காயின், லைட்காயின் யூஸ் பண்றனாலும் சரி, வெப் மணினாலும் சரி, எதுனாலும் பரவால்ல. கிரிப்டோ கரன்சி எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு ஒர்க் ஆகும். பேபாலும் ஒர்க் ஆகும் சில சில இதுகள். ஸோ இன்விடேஷன் கோடுக்கு வந்து நீங்க F7MC F7MC இன்விடேஷன் கோட் போடுங்க. அதே மாரி இத எக்ரி பண்ணிட்டு, ஐ அம் நாட் ரோபோட் குடுத்துட்டு ரெஜிஸ்டர் குடுத்தீங்கன்னா, உங்களோட இமெயிலுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஓகே ரைட். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில வந்து லொகின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கிளிக் பண்ணிட்டு இமெயில் பாஸ்வேர்ட குடுத்து லொகின் குடுத்துருங்க. இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில வந்து கரண்ட்லி எவ்வளோ இந்த இந்த பேஜ்ல நிறைய விஷயங்கள் ஷோ ஆகும். அத நம்ம பிறகு செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில என்னன்னா, நீங்க வர வேண்டியது வந்து அ ப்ரொஃபைல் அண்ட் பேமெண்ட்ஸ். ஸோ, இதில வந்து நீங்க பேமெண்ட் பண்ணக்கூடிய செட்டப் நீங்க PayPalக்கு அ எ சென்ட் பண்றதுக்காக நீங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஸோ, அது இங்க ஷோ ஆகும். எவ்ரி வீக் அவன் பேமெண்ட் எப்ப அனுப்பணும்னு சொல்லி இதில சொல்லுவான் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே. எவ்ரி வீக் வந்து இவங்க உங்களுக்கு $3 இருந்தாலே உங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே. ஸோ, அத ஒரு தரம் நீங்க இது பண்ணி பாருங்க. அதே மாரி இதில நான் இருக்கிற சில இந்த ஸ்டேட்டிஸ் இத எப்படி கூட ஏர்ன் பண்றாங்கன்னு ஒரு சொன்னா, முதலாவது வந்து கன்டெஸ்ட் ஒன்று வைப்பானுங்க. அந்த கன்டெஸ்ட்ல வந்து ஒரு 15 மினிட் இந்த இந்த டைம் பேஸ பாருங்க. அதுக்குள்ள அக்யூரேட்டா டைப் பண்ற அந்த டைமுக்குள்ள டைப் பண்ற ஆட்களுக்கெல்லாம் வந்து இவன் என்ன செய்வான்னா, ஒரு பேமெண்ட் ஒண்ணு பண்ணுவான் முதலாவது. 2வது என்னன்னா, டாப் 30 மோஸ்ட் அக்யூரேட் டைப்பர்ஸ். அந்த ஒவ்வொரு நாளும் டைப் பண்றதுல மோஸ்ட் 30 டைப்பர்ஸ் அவங்கள எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்க என்ட்ரி பண்றதுக்கு ஓகே. ஆ என்ன செய்வான்னா, 2 டைப்ல மனி பே பண்ணுவோம். ஒண்ணு வந்து அ பெஸ்ட் டைப்பர்ஸ் வந்து அங்க டைப்பர் கிரெடிட்ஸ் வந்து 3ஆல வந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து 500 டைப் பண்ணிட்டு 20 சென்ட்ஸ் ஏர்ன் பண்றாருன்னு வைங்களேன். 500 டைப் பண்ணிட்டு 20 சென்ட்ஸ். அந்த 20 சென்ட்ஸ 3ஆல மல்டிப்ளை பண்ணி 60 சென்ட்ஸா $1/2 ஆக்கி விட்டுருவாங்க. ஓகே. அப்படி வந்து இதில பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ, இதில 1000 டைப் பண்ணாக்கள், இவங்கள நீங்க இந்த ரேட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில 2000 டைப் பண்ணால் 2000 டைப் பண்ணால் வந்து $1 ஏர்ன் பண்ணிருப்பாரு. அவருக்கு வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணி $3 குடுப்பாங்க. ஸோ, இப்படி வந்து இந்த இந்த டைப்பர் கிடையாது. மோஸ்ட் அக்யூரேட் டைப்பர்ஸ வந்து இப்படி இவங்க ட்ரீட் பண்றாங்க. இத வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னு ஒரு சொன்னா, உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு எவ்ரி டே சரியா ஏர்ன் பண்ணிட்டு இது பண்ணக்கூடிய மாரி ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுமா? ஓகே. ரைட். அதே மாரி இந்த கைடன்ஸ்ல கட்டாயம் நீங்க வொர்க் பண்ண முதல் கைடன்ஸ்ல வந்து இந்த கைட் புக்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. அதையும் பாருங்க. அதே மாதிரி பாருங்க ரூல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரூல்ஸையும் கட்டாயம் பாருங்க. நீங்க எப்படி டைப் பண்ணக்கூடாது, என்ன செய்யணும் எல்லாமே இதில சொல்லிருக்கேன். அத நான் பணிய போட்டுருக்கிற வீடியோவ செக் பண்ணி பாருங்க. அதில நான் அது சம்மந்தமா மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே ரைட். அதே மாரி இவங்கள்ட்ட வந்து ஒரு சாஃப்ட்வேரும் இருக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் சாஃப்ட்வேர். அத நீங்க டைப்பர் சால்வர்ன்னு அத நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷன்லயே டைரக்ட்டா நீங்க வொர்க் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அதுக்குரிய அப்டேட் வெர்ஷன்லாம் இதிலே இருக்குமா? ஓகே ரைட். அடுத்தது வந்து எல்லாம் முடிஞ்சிட்டுதா, இப்போ வந்து ஸ்டார்ட் வொர்க்கிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ, இங்க வந்துட்டு ஒண்ணுமில்ல. இங்க பாருங்க 078 இவ்வளவுதான். இதில வாரத அப்படியே பார்த்து, பார்த்து நீங்க டைப் பண்ணது தான். 3400 இதான் வொர்க்கா? நீங்க ஒரு டைமுக்குள்ள வந்து நீங்க எவ்வளவு டைப் பண்ண போறீங்க? இத கட்டாயம் டைப் பண்ணணும். இங்க ஷோ ஆகும் இமேஜ். அந்த ஷோ ஆகுற இமேஜஸ வந்து நீங்க டைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. எனக்கு டைப்பிங்லேலாம் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் நானே அத பார்த்து டைப் பண்ணணும். அப்படி நீங்க எவ்வளவு நேரம் இருந்து டைப் பண்றனாலும் நீங்க டைப் பண்ணிட்டு போகலாமா? இது என்னன்னா, அதில இருக்கிற மாரி அப்படியே டைப் பண்ணணும். நீங்க ஒண்ணும் யோசிக்க தேவையில்ல. அங்க இருக்கும். அத வந்து நீங்க டைப் பண்ற மாரி இருக்கும். D3 டைப் பண்ணணுமா? அந்த டைமுக்குள்ள டைப் பண்ணா சரி. அவ்வளவுதான். ERTUB ஓகே. NWATDT ஓகே. இதில இன்னொரு ஆப்ஷன் நீங்க கூடுதலா ஏர்ன் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்குது. 54
இதில கெப்ஷா அந்த இவங்கள்ட்ட நீங்க ஒரு பூஸ்ட் பெக் கொண்டு வாங்கலாம். அதாவது நீங்க இப்ப வாங்க தேவையில்ல. நீங்க வாங்கணுமேன்னு சொன்னா, நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். நீங்க நல்லா டைப் பண்ணுவீங்க. ஒரு சின்ன டைம் மட்டும் தான் நீங்க வொர்க் பண்ண போறீங்கன்னா, அந்த டைமுக்கும் நீங்க இந்த பூஸ்ட் பெக்க வாங்கிட்டீங்கன்னா, அ இப்ப இப்ப நல்லா ஷோ ஆகுது உங்களுக்கு பாருங்க இமேஜ். சில டைம்ல இந்த இமேஜ் வாரத்துக்கு லேட் ஆகும். ஓகே. லேட் ஆகும்போது நீங்க அத யூஸ் பண்ணி கொள்ளலாமா? அது என்னன்னு ஒரு சொன்னா, கொஞ்சம் நல்ல ட்ராஃபிக்கான டைம்ல வந்து உங்களுக்கு இது நல்ல ஒரு இத ஒண்ண தரும். ஓகே. 860356. ஓகே. ஜஸ்ட் வந்து நீங்க டைப் பண்ணிட்டே போ வேண்டியது தான். மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இது என்னன்னா, நீங்க வொர்க் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் வந்து வந்துறக்கூடாது. ஏன்னா, ஒரு வேள நீங்க பிழையா கன்டினியூஸா டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்னா, அக்கவுண்ட் வந்து ப்ளாக் ஆகும். அதான் இதில இருக்கிற பெரிய ஒரு இது. ஸோ, அத நீங்க சரியா மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா சரி, நீங்க அக்கவுண்ட் ப்ளாக் ஆகினாலும் நீங்க வேற வேற அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி செய்யலாம். இமெயில் வேற வச்சு. பட் ஒரு அக்கவுண்டே மெயினா வச்சு செய்றது நல்லம். அதே மாரி இதில வந்து 3, 4 மேல பாருங்க அமௌண்ட் எனக்கு கிரெடிட் ஆயிட்டே வருமா, ஒரு சின்ன டைமுக்குள்ள ஒரு வேள நீங்க பிழையா டைப் பண்ணதெல்லாம் வந்து மைனஸ் ஆயிட்டு போகும். ஓகே. நீங்க டைப் பண்ணிட்டு போறது தான். இது என்ன சில வொர்க்கர்ஸ் இருக்கிறாங்க என்னன்னா, நான்லாம் கீபோர்ட பார்த்து டைப் பண்றேன். பட் கீபோர்ட் பார்க்காம இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன மட்டும் பார்த்துட்டு டைப் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது நல்ல யூஸ் ஆகுமா, தாராளமா ட்ரை பண்ணுங்க. 3062 ஓகே. ரைட். பூஸ்ட் பெக்க நீங்க எப்ப வாங்கலாம் அப்டின்னா, பாருங்களேன் நான் சொல்றேன். டிபி கேப்பிட்டல் எஸ், ஜிஹெச் தயவுசெய்து நீங்க ஒண்ணும் யோசிக்க வேணாம். அதில இருக்கிறத நீங்க இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. பிக்யூவி 64506 டைப் பண்ணிட்டு வெளியாகணும்னா, நீங்க இதில டைப் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் போஸ்ட்ன்னு இத கிளிக் பண்ணதுக்கு பிறகு தான் வெளியாகணுமா? நீங்க சும்மா வெளியாகக்கூடாது. நீங்க டைப் பண்ண பிறகு நீங்க வெளியாகணும்னு வைங்களேன். இப்ப நீங்க இதிலருந்து வெளியாகணும்னா, அதில டைப் அண்ட் சப்மிட் அண்ட் போஸ்ட்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணா நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதில விளங்கும். ஓகே. நீங்க எப்ப இந்த பூஸ்ட் பெக் வாங்குனா, பூஸ்ட் பெக் வாங்கினா 1 மணித்தியாலத்துக்கு நீங்க 800க்கு மேல டைப் பண்ணலாம். அப்போ 1 மணித்தியாலத்துக்கு நீங்க 800க்கு மேல டைப் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க, 800 1000க்கு $0.4 நீங்க 800க்கு $1 1 மணித்தியாலத்துக்கு வந்துரும். அப்ப நீங்க ஒரு 3 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு வொர்க் பண்ணா போதும். அதுவும் நீங்க இந்த கேட்டகரிக்குள்ள மோஸ்ட் அக்யூரேட்டாவும் இருக்கணும். அதே மாரி மோஸ்ட் ஃபாஸ்ட்டாவும் டைப் பண்ற ஆளா இருந்தா நீங்க, உங்களுக்கு வந்து உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து 3 ஆல மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் உங்கள்ட்ட இருக்கு. அதை நாம பார்ப்போம். அத நான் எப்படி பூஸ்ட் பெக் வாங்குனேன்னா, இந்த 0.4 வருது தானே, இந்த டைமுக்குள்ள வாங்குங்க அத. இந்த டைம்ல நீங்க சும்மா டைப் பண்ணுங்க டைம் இருந்தா. இந்த டைமுக்குள்ள தான் வாங்குங்கடா. ஓகே ரைட். அதே மாரி இதில வந்து இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நீங்க ஏர்ன் பண்ற டைப்பர் பாயிண்ட்ஸுக்கு வந்து பாயிண்ட்ஸுக்கே அவங்க எக்ஸ்ட்ராவா இது பே பண்ணுவாங்க. நீங்க ஏர்ன் பண்ற பாயிண்ட்ஸ் இருக்கு தானே, அதுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு போனஸ் ஒண்ணு பே பண்ணுவாங்க. ஸோ, அத இந்த பேஜ்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா top 100% அப்படிங்கிறது. வாட் இஸ் தி ஸ்பீட் போனஸ்? டைப்பர் எக்ஸ்ட்ரா போனஸ் கிவ் டாப் 100 குவாலிஃபைட் சால்விங் டைம். சரி. இது வந்து பழைய அப்டேட். இதில ஒரு சின்ன ஒரு இது ஒண்ணு இருக்கு. அத பார்த்துக்கொள்ளுங்க. நான் என்னன்னு சொல்றேன்னா, இதில 25% வந்து ஒரு போனஸ் ஒண்ணு உங்களுக்கு பே பண்ணுவாங்க. உங்களுடைய ஏர்னிங்ஸ்ல. இப்ப நீங்க 100 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 25 சென்ட்ஸ் 100ன்னா $1 25 சென்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ணுவாங்க. என்னன்னு சொன்னா, அது 2 சாய்ஸ்ல இருக்கும். ஒண்ணு வந்து நீங்க கேஷ் அவுட்ட கொஞ்சம் லேட் பண்ணா, இன்னொன்னு கேஷ் அவுட் உடனடியாவே எடுத்தா. ஸோ நம்ம கேஷ் அவுட் சம்மந்தமா இப்படி இது பண்ணல. இது என்னன்னா, இப்போ ஒரு அப்டேட் ஒண்ணு. இதில மோஸ்ட் 100 வொர்க்கர்ஸ் தான வந்திருக்கு. பட் இப்ப பாருங்க, மோஸ்ட் 30 வொர்க்கர்ஸ தான் இவன் இது பண்றான்னா, 100 வொர்க்கர்ஸ் எடுக்கல. ஈவன் 30 வொர்க்கர்ஸ். பட் அந்த 30 வொர்க்கர்ஸுக்கும் வந்து கூடுதலான அமௌண்ட் வந்து பே பண்ண போறான். ஓகே. அமௌண்ட்ட வந்து கூட்ட போறான். அந்த போனஸ் டே அமௌண்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதில இன்னும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம நம்முடைய வொர்க் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம புதுசா கொண்டு வந்தது தான் அப்டேட்டுக்கு பிறகு. நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஜென்யூனான எல்லாமே இதில ஆட் பண்ணியிருக்கிறோம். அதான் இந்த டைப்பிங் ஜாப்ஸ். ஸோ 7 மாணாக்கர் கிளாஸஸும் ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கொள்ளுங்க. சில விஷயங்கள் இருக்கு. அதையும் சரியா இது பண்ணுங்க. தயவுசெய்து ஸ்கேம்ல விழுந்துற வேணாம். டைப்பிங் ஜாப்ல இதான் ரியாலிட்டியா? ஓகே. இருந்து நீங்க வொர்க் பண்ணீங்கன்னா சரி, உங்களுக்கானத நீங்க உருவாக்கி எடுக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க இருக்கிற ப்ரூஃப்ஸ்கள செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது
எப்படி ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்றாங்கங்கிற ஒரு அ நாலேட்ஜ் ஒண்ணு, ஒரு இது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும். அத வச்சு நீங்க ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. தேங்க் யூ.